வணக்கம். வெஃகாமை அதிகாரத்தின் 10வது குறளை நாம் காணலாம். இரலீனும் எண்ணாது வெஃகின் வீரலீனும் வேண்டாமை என்னும் செருக்கு. இரலீனும் எண்ணாது வெஃகின் வீரலீனும் வேண்டாமை என்னும் செருக்கு. பிறருடைய பொருளை நாம் கவர வேண்டும் என்று எண்ணும் பொழுது அதனுடைய பின் விளைவுகளை நாம் ஒருபொழுதும் சிந்திப்பதில்லை. மனித மனம் என்ன, அத்தன்ட்ட இருக்கக்கூடிய அந்த பொருளை நாம் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு நினச்சா என்ன பண்ணும்? அதனை கவர நினைக்கும். அப்படி கவர்ந்து கொள்ள நினைக்கும் பொழுது என்ன நடக்கும்? பின் விளைவு என்னங்கிறதே யாருமே பார்க்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் நமக்கு அது பிடிச்சிருக்கும். அதனால் என்ன பண்ணுறது? அவங்களுக்கு தெரியாமதை நாம் கவர்ந்து விடுவோம். பின்னால் வரக்கூடிய பழியை எண்ணாமல் பிறருடைய பொருளை நாம் கவர்ந்து கொள்ளுவோம் இல்லையா? அப்படி நாம் கவர்ந்து கொண்டால் அது நமக்கு அழிவை தரும், இழிவை தரும், இழுக்கை தரும். நம்ம பற்றி யாராவது உயர்வாக பேசுவார்களா என்றால் நிச்சயமாக கிடையாது. அந்த பொருளை நாம் கவர்ந்து கொண்டு போய் நம்ம வீட்டில் வச்சிட்டோன்னா நம்மளை பற்றி நல்லதாவா 4 வார்த்தை சொல்லுவான், திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆக அது நமக்கு என்னத்தை கொடுக்கும்? இழிவையே தருகிறது. ஆனால் அவருடைய பொருளை நாம் விரும்பாமல் கவர்ந்து செல்லாமல் அதனை ரசித்து அழகாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு ரசித்து 4 வார்த்தையை சொல்லிவிட்டு எனக்கு இது வேண்டியதில்லை, இது அழகாக இருக்குது, உண்மை சார்ந்த பொருள் நீ வைத்துக்கொள் என்று எண்ணத்தோடு நாம் வெளியேறுகிறோம் இல்லையா? அந்த மாதிரி அந்த பொருள் அடுத்தவனுடைய பொருள் எனக்கு வேண்டாம், அவ்வளோதான். பிறருடைய பொருள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சி அதனை கவராமல் வருகிறோம் இல்லையா? அது என்ன? நமக்கு வெற்றியையும் பெருமையையும் செல்வத்தையும் எல்லா நாளும் கொடுத்து கொண்டே இருக்கும் என்று இந்த குறள் மூலம் வள்ளுவ பெருந்தகை நமக்கு வழிகாட்டுகிறார், வழிகோலுகிறார். அதனை நாம் கடைப்பிடிப்போம். இரல் ஈனும் எண்ணாது வெஃகின், விரல் ஈனும் வேண்டாமை என்னும் செருக்கு. எனக்கு இது வேண்டான்னு நினைக்கிறோம் இல்லையா? அது செருக்கு. பாரதியார் கூட ஒரு இடத்துல சொல்வார், திமிர்ந்த ஞான செருக்குடன் பெண் இருக்கணும்னு சொல்வார். அது மாதிரி இந்த பொருள் எனக்கு வேண்டாம், இது அடுத்தவனுடைய பொருள் என்று நாம் நிற்கிறோம் இல்லையா? அதுவே என்ன? செருக்கு என்று கூறுகிறார். பெருமை, எனக்கு தலை நிமிர்வை கொடுக்கக்கூடியது. ஆக ஒருவருடைய பொருளின் மேல் நாம் எப்பொழுதும் கவர வேண்டும் என்ற எண்ணம் கொள்ளாமல் இருந்தால் அது நமக்கு எல்லா நாளும் தலை நிமிர்வை தரும், நல்ல பெருமையை தரும், நல்ல புகழை தரும், அனைத்து நல்ல செல்வ வளங்களையும் நமக்கு தவறாமல் கொடுத்துவிடும். ஆனால் மாறாக அதனை கவர வேண்டும் என்று எண்ணிவிட்டோமே ஆனால், கவர்ந்து சென்று விட்டோமே ஆனால் நமக்கு இழிவு மட்டுமே மிஞ்சும் என்று வள்ளுவம் வழிகாட்டி நம்மை வழி நடத்துகிறது. வள்ளுவர் வழி நாம் நடக்க முயற்சிப்போம், முயன்று வெற்றி அடைவோம் வாழ்க்கையில் என்று கூறி இன்று இந்த அதிகாரத்தை நிறைவு செய்து அடுத்த அதிகாரத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள மீண்டும் நான் வருகிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றியுடன் உங்களுள் நான்.